ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அன்வான்டட் சிச்சுவேஷன்ஸில் நம்ம ஃபுட்டேஜஸ் நிறைய எடுத்திருப்போம். ஆனால் தேவையில்லாத அன்வான்டட் திங்ஸும் எடுத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லோகோவாக இருக்கட்டும், பிராண்டாக இருக்கட்டும், நம்பர் பிளேட், இந்த மாதிரி அன்வான்டட் திங்ஸ் நம்மளோட அடுத்தவங்களோட ஃபேஸை கவர் பண்ணுறதா இருக்கட்டும். நம்ம வீடியோ நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கையில் தேவையில்லாமல் அடுத்தவங்களை வந்து நம்ம எடுத்துருவோம், அன்வான்டட் திங்ஸ் எடுத்துருவோம். இந்த மாதிரி உங்கள் வீடியோ அன்வான்டட் திங்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பிளர் யூஸ் பண்ணலாம். நிறைய மூவிஸில் வந்து அன்வான்டட் திங்ஸ்லாம் பிளர் பண்ணுவாங்களே, அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு உங்களோட ப்ரீமியர் ப்ரோவில் வந்து உங்களோட வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சினாரியோவில் நமக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்ன்னு காட்டியிருக்குல்ல, இதை தான் நம்ம பிளர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நம்பர் பிளேட் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் அந்த பேர் வந்து நமக்கு தெரியக்கூடாது நம்ம விரும்பினோன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் இங்கேருந்து எடுப்போம், எஃபெக்ட்ஸ் பேனலில். ஸோ எஃபெக்ட்ஸ் பேனலில் போய்ட்டு காஷியன் பிளர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். காஷியன் பிளர்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அதை எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் உங்கள் வீடியோவில் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து உங்கள் வீடியோவில் விழுந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல பென் ஐகான் இருக்குல்ல, இது என்னென்னா மாஸ்க் பண்ணுறது. அதாவது நம்ம பழைய வீடியோவில் மாஸ்க் பண்ணோம்ல, அது வந்து வீடியோவோட மாஸ்க். இதில் வந்து பிளர்ரை நம்ம மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மாஸ்க் பண்ணிக்கலாம். அதாவது அந்த எந்த சப்ஜெக்டோ அதை வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம பிளர் பண்ண விரும்புகிறோமோ அந்த இடத்த மட்டும் நம்ம மாஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லைட்டாக நம்ம பிளர் பண்ணையில் தெரியுதுல்ல எந்த அளவுக்கு நமக்கு ஃபுல் வீடியோ பிளர் ஆகுது. பட் நமக்கு பர்டிகுலராக ஒரு போர்ஷன் தான் ஆகணும். ஸோ அந்த மாஸ்கிங் டூல் எடுத்து அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற இடத்த வந்து நம்ம பிளர் பண்ணுறோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மாஸ்க் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிளர்ரை ஏற்றணுன்னா அந்த இடம் வந்து நமக்கு பிளர்ராக இருக்கும். அது எப்படி நம்ம பார்க்கணுன்னா, இப்போ பாருங்கள், நம்ம பிளர் ஆனது நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து நமக்கு தனியாக தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிளர்ரை வந்து நீங்கள் இன்னும் கம்மி பண்ணலாம். அதாவது அந்த டெக்ஸ்ட்டு நமக்கு விசிபிள் ஆகாதது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி அந்த மாஸ்கோட எட்ஜு வந்து நமக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ எக்ஸ்பேன்ஷன் நம்ம லைட்டாக கொடுத்துட்டு, அதாவது எக்ஸ்பேன்ஷன் லைட்டாக கொடுத்தோன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் நம்ம கம்மி பண்ணோன்னா எக்ஸ்பேன்ஷன் கம்மியாகிட்டே போகும். ஸோ நமக்கு வந்து இப்போ எக்ஸ்பேன்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. பட் நமக்கு வந்து ஃபெதரில், அதாவது ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் முடிஞ்சிருக்கனால ஃபெதரை வந்து நம்ம லைட்டாக ஜாஸ்தி பண்ணுறோம். லைட்டாக ஜாஸ்தி பண்ணிவிட்டு எக்ஸ்பான்ஷனையும் லைட்டாக கூட வைக்கிறோம். இப்போ நமக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளர் கிடச்சிருக்கு. இதே மாதிரி சேம் கான்செப்ட் இப்போ அவரோட ஃபேஸை நம்ம பிளர் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நம்ம அந்த ஃபேஸ் பண்ணுறோம்ல, இப்போ நம்ம அதே மாதிரி காஷியன் பிளர் இருக்குல்ல, இந்த மாஸ்க் எஃபெக்ட்ஸ் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ அவரோட ஃபேஸை பண்ண போகிறதுனால அதே மாதிரி சேம் மெத்தட் நம்ம காஷியன் பிளர் எடுத்து நம்ம வீடியோவில் வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் ஓவராலாக எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து அந்த பிளர் வந்து அப்ளை ஆகிடுக்கும். நமக்கு பர்டிகுலராக ஒரு பொசிஷன் வேணுங்கிறனால ஃபுல் பிளரை கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பென் ஐகானை எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட ஃபேஸை வந்து நம்ம ரைட்டாக அப்படியே மாஸ்க் பண்ணலாம். பர்டிகுலராக நம்ம ஃபேஸை தான் செலக்ட் பண்ணணுன்னா நம்ம அப்படி பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து ஃபேஸை சுற்றி நமக்கு அதை நம்ம எக்ஸ்பேண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ரஃப்பான செலெக்ஷன் வந்து நம்ம அவரோட ஃபேஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த காஷியன் அந்த பிளர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம அதிகப்படுத்துகிறோம். ரொம்ப அதிகப்படுத்தினா ஒரு மாதிரி வீடியோவே நமக்கு பார்க்குறக்கே பிடிக்கல. அவரோட ஃபேஸுங்கிறது வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பிளர் பண்ணிவிட்டு அந்த ஃபெதர் வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்பான்ஷனையும் நம்ம ஜாஸ்தி பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து இந்த பிளர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஏரியாவை விட கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு பொசிஷன் வந்து நமக்கு கவர் ஆகும். பண்ணிவிட்டு அந்த ஃபெதரையும் நம்ம ஃபுல்லாக ஜாஸ்தி பண்ணிட்டோன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோவாக அதை நான் ஃபுல் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். ஜஸ்ட் நான் ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கல, அந்த இடத்துல அவரோட ஃபேஸ் பிளராக இருக்குது தெரியுது. ஆனாலும் அது அவர் தான் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இன்னும் நம்ம வந்து லைட்டாக பிளர்னஸ் அதிகப்படுத்திக்கலாம். சாரி, இது கிடையாது, அதுக்கு அடுத்த லேயர், அதாவது நம்ம அதுக்கு அடுத்த ஒரு பிளர் பண்ணியிருந்தோம்ல, அதோட பிளர்னஸை நம்ம அதிகப்படுத்துகிறோம். அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷனையும் அதிகப்படுத்துகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு அதிகப்படுத்திக்கிறோம். ஓகே, இப்போ பர்ஃபெக்டான ஒரு பிளர்னஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி சேமாக லைட்டாக அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரிவ்யூ நீங்களே பாருங்கள்.
ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டான நமக்கு வந்து ஒரு பிளர்னஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அன்வான்டட் திங்ஸை வந்து நம்ம வந்து பிளர் பண்ணுவோம்.